யார் எப்போது வந்தாலும் மரியாதை அளிக்கக்கூடிய இயக்கம் திமுக என்று முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதி கிராமங்கள் மற்றும் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு 7 புதிய மகளிர் விடியல் பயண பேருந்துகள் மற்றும் 6 புனரமைக்கப்பட்ட புறநகர் பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பொன்முடி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதிகள் ஏதாவது புதிதாக சொல்ல வேண்டும் என்றும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை தீட்டியிருப்பது திராவிட மாடல் ஆட்சிதான் எனவும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் எப்பொழுது வந்தாலும் அதுக்கு உரிய மரியாதை அளிக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற காரணத்தினால்தான் எல்லா கட்சியிலிருந்தும் வருபவர்கள் அதிக எண்ணிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக தளபதி மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாக. இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, விஜய் புதியதாக கட்சி ஆரம்பித்துள்ளார் என்றும் அதனால் அவர் எது வேண்டுமானாலும் சொல்வார் என்றும் விமர்சித்தார். விஜய் ஆட்சிக்கு நாங்கள் வண்டி 2 வீலர் கொடுப்போம், வீடு கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காரு சார். தற்கொலைன்னு சொன்னதுக்கு மக்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, எதனா சொல்லுவார். அவருக்கு என்ன கட்சியில் அரசியலில் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், எப்படி அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு என்ன சொல்லியிருக்காரா? அவர் வாயில் வந்தது ஏதோ பேசிட்டு போகிறாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறவர் தான் அவர் சினிமா நடிகர் அப்படி தான் இருப்பார்.